அன்பானவர்களே, இந்த முழு வேதத்திலையும் ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு புஸ்தகத்தில், ஒரே ஒரு வசனத்தில் இந்தியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவை மட்டும் சொல்லப்படல, அதே வசனத்தில் ஈரானை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த புஸ்தகத்தை. இந்தியாவை பற்றி, ஈரானை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் எனக்கு என்ன செய்தி இருக்குது? இந்த புஸ்தகம் முழுமையாக 100க்கு 100 இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கலை. பழைய ஏற்பாடுல எல்லா புஸ்தகங்களும் பார்த்தோம்னா முழுமையாக இஸ்ரவேலில் சம்பவித்த காரியங்களாக இருக்கலாம், அல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பகுதி இஸ்ரவேல் தேசத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகம், நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் முழுக்க முழுக்க இஸ்ரவேலில் நடக்கலை. ஒரு அனாதை பெண்ணை பற்றிய இந்த புஸ்தகம். அனாதைனாலே, பெண்ணுனாலே எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, இந்த பிள்ளையோட சாப்டர் முடிஞ்சு போச்சுன்ட்டு. ஆனால் இந்த அனாதை பெண் மூலமாக 127 தேசங்களில் உள்ள தேவ ஜனங்களுக்கு விடுதலை என்று பார்க்க போகிறோம். உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். நான் சின்ன மனுஷனாக இருக்கலாம், நான் பலவீனனாக இருக்கலாம், எனக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, எனக்கு வேத அறிவு இல்லை, ஸ்டில் God can use me. How? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு என்னோட பேச போகிறார். அதே மாதிரி இந்த பகுதியை பார்க்கும்போது தேவன், கர்த்தர் என்ற வார்த்தைகள் இந்த முழு புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம், இந்த புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம். நம்ம இந்த புஸ்தகத்துடைய சாராம்சத்தை பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க தேவ செயல். ஆண்டவர் எப்படி அற்புதமாக செயல்படார். God is in control என்று பார்க்க போகிறோம். நாம பார்க்க போற இந்த வேத பகுதியில் மனுஷீக சதி உண்டாயிருக்குது. தேவ ஜனத்தை அழிப்பதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தலை கீழாக மாற்றி அந்த அழிவின் திட்டத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. ஒருவேளை நீங்க ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம், ஒரு அழிவு சக்தி இருக்கே, என்னை பயமுறுத்துதே, என்னை கவலைப்படுத்துதே, என்னை துக்கப்படுத்துதே, நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு இந்த புஸ்தகத்துல இந்த அழிவு சக்தி எப்படி ஆசீர்வாதமா மாறியது. அல்லேலூயா. அன்பானவர்களே, எஸ்தர் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் துவங்குகிறது. இந்து தேசம் முதல் கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை விவரிக்கிறது. அகாஸ்வேரு என்ற ராஜா அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். இந்த சாம்ராஜ்யத்தில் இந்தியா போல 127 தேசங்கள் இருக்கின்றன. இப்ப புரிஞ்சா கனெக்ஷன்? எங்க இந்தியா என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்து தேசம் தமிழ் பைபிள் போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிள் எல்லாவற்றிலும் இந்தியான்னு கரெக்டா போட்டிருக்குது. நான் சொன்னேன் இந்தியாவும் மென்ஷன் பண்ணியிருக்கு, ஈரானும் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். அகாஸ்வேரு ஆண்ட சாம்ராஜ்யம்னா அது பெர்ஷியா. பெர்ஷியா தான் இன்னைக்கு அது ஈரான். இந்தியா, ஈரான் முதல் வசனத்திலேயே எஸ்தர் முதல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான சம்பவங்கள் நடக்கின்றன. அதுல எஸ்தர் என்ற ஒரு அனாதை பெண் அந்த தேச ராஜா அகாஸ்வேருவுக்கு ராணியாக அரண்மனைக்கு செல்கிறார். அவளோட கூட ஒரே ஒரு மனுஷீக உறவு, அவருடைய சித்தப்பா மொர்தெகாய். அப்படி இருக்கும்போது அந்த அரண்மனையில ஒரு மனுஷன் இருந்தான், ஆமான் என்ற ஒரு மந்திரி. அந்த ஆமானுக்கு ராஜா அதிகமான மவுசு, அதிகாரம், பவர் கொடுத்துட்டாரு. அவனுக்கு ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாரும் அவனை வணங்குனாங்க. ஆனா இந்த சித்தப்பா மொர்தெகாய் இருக்காருல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்தாரு. ஆனா கடவுளை போல உன்னை வணங்குவேன்னு சொல்லல. இதனால இந்த ஆமானுக்கு கடும் கோபம். நீ யூதன், உன்னையும் அழிப்பேன், இந்த 127 தேசங்கள்ல உள்ள யூதர்களை மொத்தம் அழிக்க போறேன் என்று ராஜா ஒரு நேரம் பார்த்து பேச காத்து கொண்டிருக்கான். ராஜா ஒரு நேரத்தில் ராஜா
நம்ம தேசங்கள்ல பலவிதமான மனுஷங்க இருக்காங்க. அவங்க தப்பா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமுதாயத்தை, அந்த யூத குலத்தை அழிக்கணும். நீங்க ஒரு கையெழுத்து போட்டு போட்டுத்தாங்க, நான் பார்த்துக்கிறேன். ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. திட்டம் என்ன தெரியுமா? அந்த வருஷத்துடைய 12வது மாசம் 13ஆம் தேதி 127 தேசங்களில் பரவி இருக்கிற தேவ ஜனங்கள் அழிக்கப்படணும், கொலை செய்யப்பட வேண்டும். பெரியோராலும் சரி, சிறியோராலும் சரி, ஆண்களானாலும் சரி, பெண்களாலும் சரி. அது மட்டும் இல்ல, அவருடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட வேண்டும். இதுதான் திட்டம். இந்த செய்தி இந்த சித்தப்பா மொர்தெகாய்க்கு தெரிய வருது. துக்கம் தாங்க முடியல. வேதம் சொல்லுது, சட்டையை கிழித்து கொண்டு சாம்பலை உடுத்தி கொண்டு ஓலம் போட்டுட்டு இந்த பெர்ஷியா தேசத்துடைய தலைநகரம் சூசான்ல சுத்தி வர்றார். இந்த நியூஸ் எஸ்தர் ராணிக்கு போகுது. எஸ்தர் ராணி கேட்குறாங்க என்ன விஷயம்ட்டு. உடனே மொர்தெகாய் எல்லா விஷயம் சொல்றாரு. ராணி அதுக்கு பதில் சொல்றாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ராஜ்யத்தில் உள்ள கட்டளை என்ன தெரியுமா? யாரும் சரி, இன்க்ளூடிங் ராணி, ராஜாக்கு முன்பாக தானாக போய் நிற்க முடியாது. ராஜா கூப்பிட்டா தான் போய் நிற்கணும். யாராச்சும் அவங்களா போய் ராஜா முன்னாடி நின்னா ஒருவேளை ராஜா செங்கோலை நீட்டுவார், அப்போ உள்ளுக்கு போகலாம். இல்லாட்ட உடனே அவங்கள மரணம் தண்டனை. நான் என்ன செய்வேன்? இப்ப பாருங்க, இந்த சித்தப்பா மொர்தெகாயுடைய விசுவாசத்தை பாருங்க. சித்தப்பா மொர்தெகாய் இந்த எஸ்தர் ராணிக்கு சொல்றாங்க, விசுவாசோட சொல்றாரு, ஆண்டவர் உன்னை இந்த அரண்மனை ராணியா வைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நேரத்தில் நமது ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு உதவியா இருப்பதற்காக இதை நீ புரிந்து கொள். 2வது விசுவாச வார்த்தை, நீ ஒருவேளை இன்னும் பயப்பட்டேனா, நடுங்கினேனா, ஒரு ராணி பதவி போயிரும் யோசிச்சுட்டேனா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் கண்டிப்பாக தன் திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் கண்டிப்பாக தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பார். உன் மூலமாக இல்ல, வேறு ஒருத்தர் மூலமாக ரட்சிப்பு வரும். அல்லேலூயா! என்ன ஒரு ஃபெய்த்! பிரியமானவர்களே, எனக்கும் அந்த மொர்தெகாய் போல, உங்களுக்கும் அந்த மொர்தெகாய் போல ஒரு விசுவாசம் வேணும். எனக்கு உதவி இப்படி வரும், அது அப்படி வரும், அவற்றது வரும், அல்ல இங்கிறது வரும். ஆனா உதவி வரும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். இப்ப எஸ்தர் ராணியுடைய விசுவாசத்தை பார்க்க போறோம். மொர்தெகாய் சித்தப்பா சொன்னாரு உடனே செயல்படுட்டு. ராணி உடனே செயல்படல. ராணி என்ன கேட்கிறாங்க சித்தப்பாவை, சித்தப்பா தயவு செய்து நீங்க இந்த தேசத்தில் உள்ள, இந்த சூசான் பட்டணத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் கூட்டி 72 மணி நேரம் 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஒரு துளி தண்ணி குடிக்க கூடாது. நீங்க ஜெபிக்கணும், நாம் பலப்பட்டு காரியங்களை செய்வதற்காக. அல்லேலூயா! அப்படியே ஜெபிக்கிறாங்க. இப்ப அந்த ஜெபத்துடைய எஃபெக்ட் பார்க்க போறோம். ராணிக்கு ஒரு தைரியம் வருது. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ராணி என்ன செய்யறாங்க, ராஜாவுக்கு முன்பாக நான் போகிறேன், நான் செத்தாலும் சாவேன். இஃப் ஐ அம் டு பெரிஷ் ஐ வில் பெரிஷ். என்ன அர்த்தம்? நான் சாக போறேன்னு இல்லை. என்ன விசுவாசம்னா, இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு ஃபெய்த்தை கொடுத்துருக்கு. என்ன ஃபெய்த்தை கொடுத்துருக்குன்னா, ஏன் உயிர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அகாஸ்வர் ராஜா கையில இல்லை. ஏன் உயிர் பரலோகத்தில் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் சிம்மாசனத்தில் இருக்கிறார், அவர் கையில் இருக்கு. நான் தைரியமாக போவேன். தைரியமா போறாங்க. கர்த்தர் ராஜா கண்களை தயவை உண்டு பண்ணுகிறார். God is working. முதல்ல பார்த்தோம் இந்த புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, God is working. ராஜா ராணியம்மா வாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த தேசத்துல, இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டா உங்களுக்கு தர்றேன். ராணி என்னவா கேட்கிறாங்க, நீங்களும் இந்த வில்லன் இருக்காரு, ஆமான் இருக்காரு, அவரும் எனக்கு இன்னைக்கு நீங்க விருந்துக்கு வரணும். விருந்துக்கு போறாங்க. பாருங்க, இந்த ஜெபம் என்ன கொடுக்குது? தைரியத்தை மட்டும் கொடுக்கல, ஞானத்தை. உடனே ரிக்வஸ்ட் கேட்கல, கரெக்டா எந்த நேரத்தில் என்ன செய்யணும் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம். முதல் நாள் டின்னர், திருப்பி ராஜா கேட்கிறாரு,
ராஜா, ராணியே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த ராஜ்யத்தை பாதி கேட்டாலும் தர்றேன். ராணியம்மா திருப்பி சொல்றாங்க, நாளைக்கு நீங்களும் இந்த வில்லன் ஆமானும் விருந்துக்கு வரணும். அன்னைக்கு நைட்டு என்ன போல நடக்குது. ராஜாவுக்கு பாதி விஷயம் புரிஞ்சு போகுது. அடுத்த நாள் விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்திருக்காங்க. ராஜா கேட்குறாங்க, ராணி, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, தேசத்தில் பாதி கேட்டா நான் தர்றேன். ராணி இப்போ சொல்றாங்க, ஒரு துணிச்சல் அவங்களுக்கு வருது. அவங்க எல்லாரும் பண்ண உபவாச ஜபம் இவங்க விசுவாசம் ஆக்டிவேட் பண்ணுது. தைரியமாக துணிச்சலாக என்ன சொல்றாங்க தெரியுமா? என் குலம் அழிக்கப்படுகிறது. ஒரு திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிற ராஜ்யத்தில் அப்பதான் முதல் முறையாக எஸ்தர் தான் யூத ஜனத்தை சேர்ந்த பெண் என்று சொல்கிறார். துணிச்சலாக. எஸ்தர் என்ற பேரு எபிரேய பேர் இல்லை, அது பெர்ஷியா தேசத்து மொழியின் பெயர். இந்த எஸ்தர் உண்மையான யூத பெயர், எபிரேய பேர் என்னன்னா ஹடாசா. முதல் முறையாக ராஜா சொல்றா, நான் யூத பெண், என்னோட சேர்ந்த யூத குலத்தின் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் சதி செய்து கொண்டிருக்கிறான், அதை சரி நடத்தி கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு மிகுந்த கோபம். யார் அந்த மனுஷன்? துணிச்சலாக ராணி சொல்றாங்க, இதோ இங்க இருக்கானே இந்த ஆமான், இவன் தான் அந்த துஷ்ட மனுஷன். ராஜாவுக்கு அப்படி கோபம். அப்படியே கார்டனுக்குள்ள போறாரு. கார்டன்ல திருப்பி வர்றாரு. பார்த்தா இந்த வில்லன் ஆமான் டென்ஷன்ல, பதஷ்டத்துல, திகில்ல, திகைப்புல என்னென்னமோ பண்றான். அத ராஜா வேறுதான் புரிஞ்சுக்கிறாரு. ராணியை அவமதிக்கிறாரு, ராணிக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்லா இருக்காரு, ராணியை அவமதிக்கிறாரு நினைச்சிட்டு, என்ன ஏன் முன்னாடி இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாரு ராஜா. சொன்ன உடனே பக்கத்தில் சேவர்லாம் இந்த வில்லன் ஆமானுடைய முகத்தை மூடி பூட்டிட்டு போயிடுறாங்க. ராஜாவுக்கு முழு விஷயம் புரிஞ்சுது. இப்ப ராஜா சொல்றாரு, மொர்தெகாய், எஸ்தரம்மா, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும். இவங்க சொல்றாங்க, இன்னொரு சட்டத்தை உண்டு பண்ணி அழிக்கப்பட வேண்டிய யூத ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பை நீங்க கட்டளை கொடுக்கணும். கையெழுத்து போடுறாங்க. முதல்ல ஒரு சட்டம் எல்லா 127 தேசங்களுக்கு போயிடுச்சு. அழிவின் சட்டம், மனுஷீக திட்டம். ஆனா இப்ப தெய்வீக திட்டம், பாதுகாப்பின் திட்டம் 127 தேசங்களுக்கு போகின்றன. வேதம் சொல்லுது, குதிரைகள், வேகமா ஓடுற ஒட்டங்கள், கழுதைகள் எல்லாம் அங்கங்க எல்லாரும் எடுத்து போறாங்க. துரிதமாக, வேகமாக, ஜரூராக. அந்த தீய செய்தி, பேட் நியூஸ், அழிவின் செய்தி செயல்படுவதற்கு முன்பாக குட் நியூஸ், பாதுகாப்பின் செய்தி போய் சேருது. ஜனங்கள் எல்லாரும் இவங்க முன் குறித்த அந்த நாள்ல, அழிவின் நாள், இந்த வருஷத்தின் 12ஆம் மாசம் 13ஆம் நாள்ல அழிவு. அந்த நாள்ல எல்லாரும் பாதுகாப்போட, சுகத்தோட, ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க. மகிழ்ச்சி, கொண்டாட்டம். ஹல்லேலூயா. திண்டாட்டத்தின் நாள் கொண்டாட்டத்தின் நாளாக மாறியது. அழிவின் திட்டம் ஆசீர்வாதமாக மாறியது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது, தேவ ஜனங்களை அழிக்கணும்னு சதி செய்த அந்த வில்லன் ஆமான் அழிக்கப்படுகிறான். தெருவில் புலம்பிக் கொண்டு தாழ்த்தப்பட்ட இந்த சித்தப்பா மொர்தெகாய் உயர்த்தப்பட்டு அரண்மனையில் அதிகாரியா வருகிறாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறார். ஒரு அந்நிய தேசம், அங்க கர்த்தர் ஆளுகை செய்கிறார். God is in control. ஒரு அனாதை பெண் ராணியாக ஆண்டவர் ஆக்குகிறார். அந்த ஒரு பெண் விசுவாசமாக, தைரியமாக, துணிச்சலாக தேவனோடு இடைப்பட்டு ஜபத்தினால பலப்பட்டு முழு சாம்ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளில் உள்ள எல்லா தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஒரு சின்ன மனுஷன், நான் ஒரு சின்ன மனுஷி, நான் என்ன செய்ய முடியும்?
ஒரு பெரிய நெருக்கம் தேசத்துல இருக்குது, குடும்பத்தில் இருக்கு, சமுதாயத்தில் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரோட பேசுகிறார். யூ கேன். ஆண்டருடைய வல்லமை, கண்ட்ரோல் எல்லா இடத்துல இருக்கு. ஒரு சின்ன கிராமத்தில் நீ இருக்கலாம், என்னை தவிர கிறிஸ்டியனே இல்லை, God is in control. அந்த கிராமத்தில் ஆளுகை செய்வர் கர்த்தர். உங்க ஜெபத்தை கேட்கிறவர், உங்க விசுவாசத்தை காண்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். தீய செய்தியை காட்டிலும் ஆண்டவருடைய நற்செய்தி பெரியது. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது. ஆனா அதே வேதம் சொல்லுது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கிறது. பாவம் மோசமானது, ஆனா அதை காட்டிலும் வல்லமை உடையது எனக்காக உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம். God is in control. God is on the throne. அருமையான சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். எஸ்தரை போல, மொர்தெகாயை போல, இந்தியாவுள்ள தேவ பிள்ளைகளும் அன்னைக்கு உதறிட்டு இருந்திருப்பாங்க, பயந்து கொண்டு இருப்பாங்க. என்ன நடக்குமோ? அன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. உங்களுக்கு தேவ பாதுகாப்பு இருக்குது, அன்றும் இன்றும் என்றும் என்பது தேவன் சிம்மாசனத்துக்காக. God is on the throne yesterday, today and forever. ஆம் அன்பானவர்களே, என்னால உங்களால சகலத்தையும் சாதிக்க முடியும். தேவன் என்னென்ன செய்யணும்ட்டு என்னை உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்காரு. நீங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கலாம், ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம். உங்க குடும்பத்துல நீங்க செய்ய வேண்டியதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை, நல்ல பொறுப்பை கொடுத்திருக்காரு. நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே இதோ நான் வருகிறேன். எஸ்தரை போல சொல்லும், நான் செத்தாலும் சாகிறேன்னா சாவம் மீன் பண்ணல, எனக்கு பாதுகாப்பு, என் ஜீவன் அங்க இருக்கு. அல்லேலூயா.